அந்த மாதிரி தான் புறாக்களுக்கு இந்த மைண்டை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புறா வளர்க்க எப்படின்னு தெரில. சரி புறா நம்ம செட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாலும் நம்மளுக்கு இந்த ஐட்டத்தெல்லாம் எப்படி கலக்கணும்னு கூட தெரில. இல்லை ப்ரோ அந்த சில பேர் கேட்குறாங்க, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்து புறா வச்சுருக்கேன், ஃபுட்டு போடுறேன் சாப்பிடவே மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி கரெக்டாக நீ புறாக்களுக்கு தேவையான தீவனம் என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கொடுத்தாலே போதும். இல்லை நாங்கள் இப்போ ஒரு ஃபுட்டு ஒரு நாளைக்கு போட்டிங்கன்னா புறாக்களுக்கு ஒரு செட்டே ஆகாது. நீங்கள் இந்த இதெல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி பாருங்க. கரெக்டாக இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி நீங்கள் நீட்டாக இதெல்லாம் போட்டிங்கனாலே போதும். மிக்சிங் பண்ணுறதுல தான் இருக்குது. கரெக்டாக நீங்கள் மிக்சிங் பண்ணாலே போதும். ஆனால் நீங்கள் பொரிக்கையில் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக மிக்சிங் பண்ணுங்கள். நான் எப்படி எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கோங்க. நான் வந்து இதில் மிக்சிங் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் இப்போதைக்கு இதை வச்சு நான் சும்மா ஒரு நார்மலாக தான் மிக்சிங் பண்ண முடியும் என்னால். நான் உங்கள்கிட்ட மிக்சிங் பண்ணுறது எல்லாமே சொல்லுங்க. இப்போ கரெக்டாக நான் உங்கள்ட்ட வந்து கிலோ வழங்கில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஐட்டம் எல்லாமே அரிசி 1 கிலோ, பொரியலில் 1 கிலோ, கம்பு 1 கிலோ இருக்க எல்லாமே ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கோங்க. சரியா? இருக்க எல்லாமே ஒவ்வொரு கிலோ. இப்போ கரெக்டாக சொல்லிட்டு பண்ண இருக்க எல்லாமே ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கோங்க. அப்புறம் அப்படியே வந்து இதோட 2 மடங்கு கூட கேப்பை 3 கிலோ. கேப்பை தெரியுமா? கேப்பை சொல்லியிருக்கேன். நான் அடுத்த வீடியோ நான் கேட்பேன்னா நான் இந்த ஃபுட்டுக்கு இந்த வீடியோ போகிறப்ப நான் ஐ பட்டன் போட்டு நான் கம்பல்சரி இந்த கேப்பையை காட்டுறேன். கேப்பை இப்போதைக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. கிட்ட இருக்கிற கடையெல்லாம் கிடைக்காது. பஜார் பக்கம் போனால் தான் கிடைக்கும். பஜாரும் ஃபுல்லாக க்ளோஸ் தான். லாக்டவுன் ஆகிடுச்சு, ஃபுல்லாக க்ளோஸு. நான் கேப்பை வாங்கிட்டு வந்து உங்களை காட்டுறேன். அந்த கேப்பை வந்து கரெக்டாக புறாக்களுக்கு ரொம்ப சத்து. கேப்பை புறாவை ரொம்ப விரும்பி சாப்பிடும். அந்த கேப்பை சின்னதாக இந்த கம்போட சின்னதாக தான் இருக்கும் கேப்பை. கேப்பை ரொம்ப யூஸ் ஆகும். கேப்பையை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கேப்பை கரெக்டாக உங்களுக்கு நான் வரப்போ காட்டுறேன். கேப்பை வந்து 3 கிலோ கேப்பைக்கு இதெல்லாம் ஒவ்வொரு கிலோ. அரிசி 1 கிலோ, பொரிக்கல்ல 1 கிலோ அந்த மாதிரி போடணும். நான் அந்த கரெக்டாக சொன்னேன் பாருங்கள். கேப்பை 3 கிலோ எடுத்துக்கோங்க. அரிசி 1 கிலோ, பொரிக்கல்ல 1 கிலோ வேணால் 1/2 கிலோ, கம்பு 1 கிலோ, இது மிச்சம் பாசிப்பயிறு, கோதுமை இது எல்லாமே ஒவ்வொரு கிலோ, சுண்டல் இதெல்லாம் கலந்துங்க. பொரிக்கலை மட்டும் 1/2 கிலோ போட்டுக்கோங்க போதும். ஏன்னா மிச்சம் 1/2 கிலோ பொரிக்கலை சும்மா ஹேண்ட் ட்ரைனிங் பண்ணேன். நான் ஹேண்ட் ட்ரைனிங் பண்ணுற கூட ஒரு வீடியோவை போடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணுறக்காண்டி நீங்கள் மிச்சருக்கு இன்னொரு மிச்சருக்கு பொரிக்கலையே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் போடுங்க. என்கிட்ட இப்போதைக்கு இது மட்டும் தான் இல்லை. இந்த பச்சை பயிர் தான் இல்லை. நான் கரெக்டாக பாருங்கள் இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தான் நான் சொன்ன மாதிரி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து இதெல்லாம் இப்போ என்கிட்ட இருக்குது வச்சு நான் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து கிலோ கணக்கில் வாங்கிட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு பொரிக்கல 1/2 கிலோ பாருங்கள். பொரிக்கல ஃபுல்லாக அதுலேயும் கரெக்டாக தெரியுது பாருங்கள். 1/2 கிலோ பொரிக்கல தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நம்ம கலக்க வேண்டியது என்ன, இப்போதைக்கு இது போட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிடும் பூரா சூப்பராக சாப்பிடும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியது நம்மளுக்கு ஒன்று தான். அந்த கேப்பையை வாங்கி இதில் கரெக்டாக 3 கிலோ கேப்பையை வாங்கி நான் ஃபுல்லாக அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஃபுல்லாக 2 கிலோ கேப்பை தான் கூட தெரியும். சில பேர் கேப்பை கூட தெரியும், இது போடக்கூடாது. அதெல்லாம் கேப்பை ரொம்ப ரொம்ப நல்லது. கேப்பை போட்டால் புறாக்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நோயே அடிக்காது. நீங்கள் கேஜி ப்ரீடிங்லாம் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரிப்பேர்ப்பா. நீங்கள் சூப்பராக சாப்பிடும் புறாக்களுக்கு வேகமாக போடலாம். ப்ரீடிங் உங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். சில பேர்லாம் சொல்கிறாங்க அவங்க நம்ம பக்கத்தில் இருக்க வளர்க்குற வீட்டிலலாம் பூரா வேகமாக சிக்கு போட்டு வேகமாக பெருகிட்டு வருது. நம்மகிட்ட மட்டும் வாங்கிட்டு வந்து 1 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. ஆனால் நம்மகிட்ட மட்டும் கரெக்டாக வந்து புறாக்களுக்கு குஞ்சே போட மாட்டேங்குது. நான் வந்து மேல் ஃபீமேலும் கரெக்டாக பார்த்தும் போட்டுறேன். அப்படியும் போட மாட்டேன். ஃபுட்டில் தான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இருக்குது. நம்மகிட்டே பழகவே மாட்டேங்கன்னா ஃபுட்டை நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணி போகிறீங்களோ அவ்வளோதான் புறாக்களுக்கு நல்லது. இந்த மாதிரி ஃபுட்டை போட்டிங்கன்னா புறா நல்லா ஹெவி சைஸில் கரெக்டாகவே வரும். ப்ரீடிங் சிக்கு அடுத்தடுத்து முடிஞ்சு சிக்கு வந்து டக்குன்னு இப்போ இந்த ஒரு சிக்கு 2 சிக்கு பொறிஞ்சிருக்கு. அந்த சிக்கு மெதுவாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபுட்டு போட்டிங்கன்னா சிக்கு வேகமாக வளர்ந்து அடுத்த முட்டைக்கு அது ரெடியாகி உங்கள் வீட்டில் டக்குன்னு பெருகிட்டே தான் போகும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு தட்டில் சும்மா இப்போதைக்கு இருக்கிறது நான் கரெக்டாக ஒரே கிளாஸ் குவான்டிட்டியில் தான் எடுத்துருக்கேன். இதெல்லாம் போட்டு கலந்து கட்டுறேன். ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டலை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமையை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு போடுவாங்களே இந்த பருப்பு, இது பருப்பு டப்பு ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. சாம்பார் போடுவோம் இந்த பருப்பு பார்த்துக்கோங்க. அந்த பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பை நான் போட்டுக்கிறேன். பச்சை பயிறு அதையும் போட்டுக்கிட்டாச்சு.
நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் கலக்குனாலே போதும் உங்கள் புறாக்களுக்கு கரெக்டாக. இப்போ 2 புறா 1 புறா வச்சுருக்கீங்கன்னா கரெக்டாக வரும். நான் ரொம்ப புறா வளர்க்குறீங்கன்னா நீங்கள் அதை வச்சு கலக்கிறது தான் பொறுப்பு. அப்புறம் பாருங்கள், பொரிகளையே ஃபுல்லாக போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் கரெக்டாக கலந்தாச்சு. கலந்து இது கரெக்டாக கரெக்டான ரேஷியோவில் கலந்து வச்சு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஒரு ரேட்டு கேட்பேன். சரி கேட்பேன், இப்போ எதுவுமே கிடைக்கல. இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று எங்கள் வீட்டில் கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை, இருக்கிறத வச்சு நீங்கள் கலந்துக்கோங்க. அது அப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கி நீ இதை கலக்கிறதெல்லாம் கரெக்டாக கலந்து போட்டிங்கனாலே போதும். மிச்சபடி எதுவுமே தேவையே இல்லை. எக்ஸ்ட்ரா கம்பல்சரி கேப்பை கலந்தே போடுங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை. இப்போ இது கலந்து வச்சாச்சுன்னா ஒன்றும் நம்மளுக்கு இது இப்போ போட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் கேட்போம். இப்போ ஒரு 2 or 3 டேஸில் இப்போ கேப்பை நான் வாங்கிடுவேன். வாங்கி கரெக்டாக கேப்பை ஃபுல்லாக கலந்து நான் இந்த வந்து பாருங்கள், இப்போ இது கலந்ததே எனக்கு வாலி ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்போ திரும்பி இதை வாங்கி கலந்து இதில் பாதி எடுத்துருவேன். கரெக்டாக நான் இது சரிசமமாக பாதி பிரித்து அதே அப்போயே பாதி பிரிச்சுட்டேன்னா ஒரு சட்டி அளவு ஃபுல்லாக கேப்பை போடுவேன். ஏன்னா இதில் பாதி தான் இருக்கும். அந்த மாதிரி பாதியை நான் மெஷர் பண்ணி நான் கரெக்டாக நான் அளவு வச்சு நீங்கள் போட்டு அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக அளவு வச்சு போடுங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புறாக்களை நான் வச்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புறாக்களும் போட்டால் நம்ம புறாவும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வீடியோ எடுப்பேன், டக்குன்னு அது பயந்து எந்திரிக்குது. அது கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது நான் டெய்லி தான் போகிறேன். இந்த கீழே கூட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் பொண்ணைக்கு பொண்ணடியில் எல்லாம் போடுவேன், எல்லாமே சாப்பிட்டு. ஆனால் நான் கொஞ்சம் கொத்தி இதை கிளறி விடுது. அதுக்காண்டி நான் அடுத்த வாட்டி இது நானாக ஒன்று. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை நான் கடையில் தான் வாங்கினேன். இந்த கிளிப்பு இதெல்லாம் ஹோல்டர்லாம் நான் அது மாதிரி அதையும் கடையில் தான் வாங்கினேன். நான் வந்து அடுத்த வாட்டி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஹோம்மேட் நானாக பண்ண போகிற மாதிரி இருக்காது. பண்ணால் ஒரு வீடியோவில் போடுறேன். அப்படிலாம் நான் கடையில் கூட வாங்கிடுவேன். நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருக்கு. நம்ம அடுத்த வீடியோ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாச்சும் ஒரு இதுனா கூட கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் கொஞ்சம் வியூஸ் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வியூஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக கூட வேண்டி எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பை.